கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட எப்படி ரீச் ஆகும்? ஷிப்பிங் சார்ஜ் எப்படி கால்குலேட் ஆகும்? தென் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியுமா? இந்த வீடியோல ஓடோல டெலிவரி மெத்தட்ஸ் அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எப்படி கம்ப்ளீட்டா செட்டப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஷிப்பிங் கார்ட்ல வந்து ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அதோட செக் அவுட் ப்ராசஸ் வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வெப்சைட் இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட்குள்ளே நான் போய்க்கிறேன். இதில் வந்து கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் இதில் டெலிவரி மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படிங்கிறத ஒன்று காட்டும். ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ணது கிடையாது, இது வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நியூவாக வந்து ஒரு டெலிவரி மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டெலிவரிக்குள்ளே போயிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டெலிவரி மெத்தடோட நேமு, ப்ரொவைடர் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்குது. தென் வந்து டெலிவரி ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது. நான் இந்த டேக் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் நியூவாக ஒரு டெலிவரி மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி மெத்தடோட நேம் வந்து ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னே இருக்கட்டும். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று பண்ண முடியும். ஃப்ரீ இஃப் ஆர்டர் அமௌண்ட் இஸ் அபோவ், அதாவது ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால். நான் இங்கே வந்து ஒரு 3000 கொடுத்துட்றேன், சாரி 2000 கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே டெலிவரி ப்ராடக்டோட நேம் கொடுக்கணும். இங்கே ஸ்டாண்டர்ட் டெலிவரின்றது ஆல்ரெடி இருக்குது. நம்ம இதே மாதிரி ஒரு டெலிவரி ஐட்டம் வந்து அதாவது எக்ஸ்பிரஸ் டெலிவரி அப்படின்றதும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இதை கிளிக் பண்ணி இந்த ஆரோ கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். இது நம்ம ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுற பேஜ் இல்லையா? அவங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதில் என்னென்னலாம் கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டெலிவரி, சேல்ஸ் பர்ச்சேஸ் எதுவும் செலக்ட் பண்ண மாட்டோம். ப்ராடக்ட் டைப் வந்து சர்வீஸ்ன்றது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட சேல்ஸ் ப்ரைஸ் என்னன்றது கொடுக்கணும். இன்டர்னல் ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுக்கணும். கேட்டகரி வந்து நீங்கள் இந்த மாதிரி டெலிவரிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த நேம், இன்டர்னல் ரெஃபரன்ஸ், தென் ப்ரைஸ் இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். நான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு இங்கே அன்பப்ளிஷ்னு இருக்கு இல்லையா? நான் இதை வந்து கிளிக் பண்ண பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இன்னொரு டேப்பில் வந்து நான் வந்து நம்மளோட வெப்சைட்டோடதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஷாப்குள்ளே போயிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ மென்ஸ் டிஷர்ட் நான் என்ன போட்டிருக்காங்க, 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃப்ரீ டெலிவரி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து பை நவ் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு செக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணியிருக்கனால அதே எடுத்துகிட்டு வந்துச்சு. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரி, எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னு 2 டெலிவரி எடுத்துகிட்டு வருது. ஆனால் இது கரெக்டானதாக கிடையாது, இது தப்பானதாக எடுத்துகிட்டு வருது. ஏன்னா நமக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு வரணும். இது கஸ்டமர் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இங்கே மஸ்ட் ஹேவ் டேக்ஸ், எக்ஸ்க்ளூடட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேக் நீங்கள் வந்து எங்கே க்ரியேட் பண்ணணும்? இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் மோர் மட்டும்தான் இருக்குது, இங்கே க்ரியேட் பண்ணுறக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து இது எங்கே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இதில் வந்து எங்கேயுமே டேக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ நாம் வந்து வெப்சைட் விட்டு வெளியே போயிட்டு இன்வென்ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் இ-காமர்ஸ் போயிடலாம். ஏன்னா இந்த பேஜ் தான் உங்களோட இ-காமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது, மற்றதெல்லாம் இன்டர்னல் பேஜஸ்க்கானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இந்த டேக்ல வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆப்ஷன் காட்டும், கிரியேட் நியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் காட்டுது இல்லையா? இங்கே கிரியேட் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக. இதை மட்டும் நான் ஃப்ரீ டெலிவரின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த மென்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு இது 3000க்கு மேலே இருக்குது, அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் இந்த டேகை கொடுத்துருக்கேன். அதே வந்து இப்போ இது போலோனெக் டிஷர்ட்டுங்கிறதுக்கு வந்து நான் எந்த டேகும் கொடுக்கல. ஓகேவா?
ஸோ நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே பேஜ்குள்ளே போயிடுறேன். அகைன் நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். என்ன கான்ஃபிகரேஷன்னா சேம் நான் வெப்சைட்குள்ளே போயிடுறேன். கான்ஃபிகரேஷனில் டெலிவரி மெத்தட்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் வந்து இப்போ மஸ்ட் ஹேவ் டேக் இன் எக்ஸ்க்ளூடட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் எழுத போகிறோமா? கிடையாது. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ எக்ஸ்பிரஸ் டெலிவரிக்குள்ளே மட்டும் போயிட்டு இங்கே என்ன நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? ஃப்ரீ இஃப் ஆர்டர் எபோவ் இஸ் 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஸோ அப்போ மஸ்ட் ஹேவ் டேக்ஸில் வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்றத கொடுத்துடலாம். எக்ஸ்க்ளூடட் டேக்கில் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெலிவரி. அந்த ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் வந்து மஸ்ட் ஹேவ் டேக்ஸில் வந்து எதுவும் கொடுக்க வேணாம். எக்ஸ்க்ளூடடில் மட்டும் ஃப்ரீ டெலிவரியை கொடுத்துடலாம். ஸோ நான் இதை கொடுத்துட்டு இது சேவ் பண்ணிடுறேன். அதாவது எக்ஸ்க்ளூடட்னா இது இருந்தால் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி எடுக்கக்கூடாதுன்றது மீனிங். ஓகேவா. இப்போ நான் போய் இதை அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு டெலிவரி தான் எடுத்துகிட்டு வருது. அதே இப்போ நம்ம போலோ நெக் டிஷர்ட் போகலாம், பை நவ் கொடுக்கலாம். இது இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எடுத்து விட்டுறேன். இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, செக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெலிவரியோடது எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டெலிவரி மெத்தட் அப்படிங்கிறத வந்து செட்டப் பண்ணணும் ஓடோவில். ஸோ இந்த வீடியோவில் டெலிவரி மெத்தட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணும், ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதை வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது ஓடோவில் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.